சர்வையேவைதே ஞானி துவாத்மைவ மேமதம் உதாராக. இவர்களெல்லாம் உதாரர்கள் அர்ஜுனா. வேதாந்த தேசிகன் தாத்பரிய சந்திரியில் கேட்டார், இவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கிற கண்ணன் உதாரணா அல்லது வாங்கிட்டு போற இவாள் உதாராளா? கண்ணன் இப்ப கொண்டாடிட்டு இருக்கிறது அவளை உதாரா சர்வையே வைத்தேன்னுட்டு அவர்கள் போய் உதாரர்களா இருப்பார்களா? போனா போறது. தன்னை கேட்கிறவனை கூட உதாரன்னு ஒத்துக்கட்டும், மற்ற ரெண்டையும் கேட்கிறவாளை எப்படி உதாரன்னு சொல்லலாம்? கண்ணன் ரொம்ப அழகா தெரிவித்தார், அர்ஜுனா நல்ல வேளை வேற எங்கேயோ போகாமல் எதை கேட்கறதுக்கான எங்கிட்டியான்னு வரானோ இல்லையோ, உதாரா சர்வையே வைத்தே. அதனால் அவர்கள் உதாரர்கள் தான். என எங்கும் செல்லாமல் தன்னிடத்துல நிற்கிறபடியால் உதாரர்கள். ரெண்டாவது அர்த்தம் சொல்றார், என்ன உதாரணா ஆக்கினது இவாதான அர்ஜுனா. அவன் கையே ஏந்தலேன்னு வச்சுக்கோ, நான் யாரு கொடுத்துருப்பேன்? அப்ப நான் கொடுக்கிற உதாரணம் தான். ஆனா என்னை கொடுக்கும்படி ஆக்கின அவர்களென்றோ உதாரர்கள். இது பெரியவர்களுடைய பேச்சின் லட்சணம். பகவான் உத்தமன் ஆனபடியாலே தான் கொடுக்கறத கொடுத்துட்டு அவன் வாங்கிட்டான்னு நம்ம சொல்லுவோம். ஆறான ஒருத்தர் எதுக்காகவானு வேணுமாங்கிற ஆப்பில் நம்ம கிட்ட நின்றுப்பார். ரொம்ப தூரம் 2 வருஷமா கெஞ்சின்னு இருந்தார், போனா போறதுன்னு கொடுத்தேன். இது நம்முடைய பாஷை. நேர போய் 2 வருஷமா கெஞ்சி வாங்கிட்டு போயிருந்தா கூட பகவான் எப்படி பேசுறாருன்னா, அவன் என்ன கொடுக்க பண்ணினானே என்ன உதாரியம், இப்படிங்கிறது அவனுடைய பாஷை. புருஷர்களுக்குள்ள அதமன் நாம், புருஷர்களுக்குள்ள உத்தமன் அவன். அதனாலதான் பாஷையில வித்தியாசம். நாம ஒண்ணுமே செய்யாமல் செஞ்சுட்டோம். பகவான் அனைத்தையும் செய்து முடித்து விட்டு ஒன்றுமே சரியில்லைன்னு சொல்லிக் கொள்ளுகிறார். உதாராக அடுத்த அர்த்தம் தெரிவித்தார், நான் அவர்களுக்கு கொடுக்கிறேனா, அப்புறம் அவர்கள் நிலைமையப்பார், தாங்கள் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சுடுறா அர்ஜுனா. அதனாலதான் அவனை உதாரன்னு சொன்னேன். கண்ணன்ட்ட யார் கையேந்தி வாங்கிக்கிறானோ அப்புறம் அவன் பெரிய வள்ளலாயிடுறான். அவனே தான் போய் கொடுக்க ஆரம்பிச்சார். இப்ப கீதா சாஸ்திரத்தை ஒருத்தர் கேட்டுக்கிறார், கேட்டுனுட்டா அவர் போய் 100 பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சுடுறாரு இல்லையோ. அப்ப கண்ணன் உதாரியத்தோட கீதை கொடுத்தார். அந்த கீதையை கேட்டுண்டவர்கள்லாம் போய் சொல்றார்கள், என்ன எல்லாருமே உதாரர்கள் தான். தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவி விரீடிதம் கல்மஷாமகம்